ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் என்னென்னா ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேஜ் நம்பர் 213 நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கேட்டிருந்தாலும் நம்ம மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எழுதணும். ஏன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கான மீனிங்கை எழுதிட்டு தான் அந்த கொஸ்டினோட ஆன்சரை நம்ம கொடுக்கணும். ஸோ இது டீட்டெயில் இல்லையா, அதனால் மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸை கொடுத்துட்டு அப்புறமா ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்குள்ளே என்ட்ராகலாம். ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் 6 ஹெட்டிங் இருக்குது. நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் பாலிசிஸ்னு. இப்போ மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எழுதிட்டு ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு போட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டியாக ஸ்டார் போட்டு நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன் இந்த 6 ஹெட்டிங்கும் கொடுத்துருங்க. அப்புறமா சைடில் ஒவ்வொரு ஹெட்டிங்காக நீங்கள் மீனிங் எழுதுனீங்கன்னா டீட்டெயில் அழகாகவும் இருக்கும், உங்கள் ப்ரெசன்டேஷன் நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறவங்களுக்கு பார்த்தோன்னே நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றது தெரியும். இப்போ நம்ம மீனிங்குள்ளே போகலாம். நேஷ்னல் இன்கம். மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் பை செக்டார்ஸ் ஆர் த பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். The trends in national income and its composition provide a long-term understanding of the growth process of an economy. ஸோ நேஷ்னல் இன்கம்னா என்னென்னா அதோட காம்போசிஷனும் எல்லா செக்டார்ஸ்க்கும் சேர்த்து கால்குலேட் பண்ணுறது தான் நேஷ்னல் இன்கம். ஓகேவா? அதோட காம்போசிஷன்னா நிறையா இருக்கும். ஜிடிபி, ஜிஎன்பி இது எல்லாமே நிறையா இருக்கிறது அதோட காம்போசிஷன். செக்டார்ஸ்னால் 3 செக்டார்ஸ்: ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நேஷ்னல் இன்கம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ் இன் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் ப்ரொவைட் அ லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த க்ரோத் ப்ராசஸ் ஆஃப் அன் எக்கானமி. ஓகேவா? இதுதான் நேஷ்னல் இன்கமோட மீனிங். இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸில் படிச்சிருப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன? இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரைஸ் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும், அது நம்ம பர்ச்சேசிங் பவரை குறைக்கும். அவ்வளோதான் இன்ஃப்ளேஷன். ஈஸி. இதோட 3 இண்டெக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம 2 மார்க்ஸ்லேயே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், திருப்பியும் சொல்கிறேன். அந்த 3 இண்டெக்ஸஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அப்புறம் மற்ற இண்டெக்ஸஸ்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிள்னால் ஒரு 4 சைக்கிள் வரும். என்னென்னா பூம், ரெசஷன், டிப்ரெஷன், ரெக்கவரின்னு சொல்லி 4 சைக்கிள்ஸ் வரும். இந்த 4 சைக்கிளில் பூமில் எக்கனாமியில் எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். ரெசஷனில் பார்த்திங்கன்னா லைட்டாக குறைய ஆரம்பிக்கும். டிப்ரெஷனில் கிட்டத்தட்ட ரொம்ப இப்போ டிப்ரெஷனாக நம்ம சோகமாக இருக்கோன்னு சொல்கிறோம் தெரியுமா, அது மாதிரி எக்கனாமி ரொம்ப கீழே தள்ளப்படுறது தான் டிப்ரெஷன். ரெக்கவரினா அதிலேருந்து அந்த டிப்ரெஷன் லெவல்லேருந்து எக்கனாமி திருப்பி ரெக்கவரி ஆகி வர்றது தான் பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ பிஸ்னஸ் சைக்கிளை நீங்கள் மெயினாக எழுத வேண்டியது இந்த பூம், ரெசஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி. இதுதான் அந்த பேரால் கொடுத்துருக்காங்க. பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. த மேஜர் ப்ராப்ளம்ஸ் இந்தியாவில் பாவர்ட்டி தான். பாவர்ட்டினா வறுமை, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்லாண்மை. ஸோ பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறது தான் இந்த பேராகிராஃபில் நம்ம எழுத போகிறோம். அடுத்து எக்கனாமிக் க்ரோத். த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக்கனாமி அண்ட் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் தெம் குட் பி அண்டர்ஸ்டுட் ஒன்லி த்ரூ மேக்ரோ அனாலிசிஸ். எக்கனாமிக் க்ரோத்தை மேக்ரோ அனாலிசிஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் பாலிசிஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் எவால்விங் சூட்டபிள் எக்கனாமிக் பாலிசிஸ். எக்கனாமிக் பாலிசிஸ் ஆர் நெசசரி டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ் டு ஓவர் கம் த அப்டக்கிள்ஸ் அண்ட் டு அச்சீவ் க்ரோத். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படித்தா தான் நம்மளால் ஒரு சூட்டபிளான பாலிசிஸ் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் பாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நெசசரியும் கூட. ஸோ இதில் 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டீட்டெயில்ன்றதுனால 5 எழுதினாலே போதும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் ஸ்கோப்புன்னு போட்டு 6 ஹெட்டிங்கும் தனியாக கொடுத்து அப்புறம் ஒவ்வொரு ஹெட்டிங்காக மென்ஷன் பண்ணி மீனிங்கை சொல்ல உங்களுக்கு படித்ததும் புரியும். அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி கொடுங்க. இப்போ இது ரொம்ப ஈஸி. நேஷ்னல் இன்கம்னா மொத்தமாக எல்லா இன்கமும் சேர்றது நேஷ்னல் இன்கம். இன்ஃப்ளேஷன்னா ஹை ப்ரைஸ் லெவல். பிஸ்னஸ் சைக்கிள்னால் 4 சைக்கிள்: பூம், ரெசஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி. பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ அதை மேக்ரோ எக்கனாமிக்ஸில் படிப்போம். எக்கனாமிக் க்ரோத்து, எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ இந்த டீட்டெயில் முடிஞ்சு.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இல்லுஸ்ட்ரேட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கானமி பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 3 and 4 இருக்கும். இப்போ 3ல் வந்து எக்கானமி அண்ட் இட் டைப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த டெஃபனிஷன், எக்கானமியை பற்றிய டெஃபனிஷனை 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் ஏஜே ப்ரௌனு, இன்னொருத்தர் ஜேஆர் ஹிக்ஸு. ஏஜே ப்ரௌன் என்ன சொல்கிறாருன்னா, ஏ சிஸ்டம் பை விச் பீப்புள் ஏர்ன் தேர் லிவிங். ஒரு சிஸ்டம் அப்படின்னா என்ன? மக்கள் சம்பாதிக்கிறாங்க வாழ்வதற்கு. எ சிஸ்டம் பை விச் பீப்புள் ஏர்ன் தேர் லிவிங். அடுத்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஜேஆர் ஹிக்ஸு சொல்லியிருப்பார். அண்ட் எக்கானமி இஸ் அ கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். இப்போ எக்கானமின்றது ஒரு கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ்னால், ஒரு எக்கானமியில் ரெண்டு பேரோட கோஆப்ரேஷன் வேணும். ஒன்று ப்ரொடியூசர்ஸ், இன்னொருத்தர் ஒர்க்கர்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் அதுதான் அவர் கொடுத்த டெஃபனிஷன். ஸோ எக்கானமி இஸ் அ கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். அடுத்து குட்டியாக கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்கானமிஸ் ரெஃபர் டு எனி சிஸ்டம் ஆர் ஏரியா வேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேரிட் அவுட். ஈச் எக்கனாமி ஹேஸ் இட் ஓன் கேரக்டர்ஸ். எக்கானமின்றது எந்த சிஸ்டத்தினாலும் எந்த ஏரியாவிலனாலும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நடந்தால் அது ஒரு எக்கானமி. அப்போ ஒவ்வொரு எக்கானமிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எக்கானமியை வந்து நம்ம 2 மார்க்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அந்த டெஃபனிஷன் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், திரும்பி இருந்தாலும் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீட்டெயில்குள்ளே போகிறோம். இன் an economy the fundamental economic activities are production and consumption. ஒரு எக்கானமியில் மெயின் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷனும் கன்சம்ஷனும் மட்டும்தான். இப்போ தீஸ் 2 ஆக்டிவிட்டீஸ் ஆர் சப்போர்ட்டட் பை செவரல் அதர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இந்த 2 ஆக்டிவிட்டீஸும் நிறையா மீறி ஆக்டிவிட்டீஸால் சப்போர்ட் பண்ணப்படுது. The ultimate aim of these activities is to achieve growth. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன பார்க்குறோம், ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸே வந்து ப்ரொடக்ஷனு கன்சம்ஷன்னு பார்க்குறோம். அடுத்து இந்த 2 ஆக்டிவிட்டீஸையும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த 2 ஆக்டிவிட்டீஸோட மெயின் எய்ம் என்னென்னா அச்சீவ் க்ரோத். இப்போ 3 பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்த பாயிண்ட், த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி சப்போர்ட்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டியும் எதை சப்போர்ட் பண்ணுதான், ப்ரொடக்ஷனையும் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டீஸையும் தான் சப்போர்ட் பண்ணுது. தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை செவரல் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த ப்ரொடக்ஷனையும் கன்சம்ஷனையும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாலையும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுது. The major economic activities include transportation, banking, advertising, planning, government policy and others. இப்போ ப்ரொடக்ஷனும் கன்சம்ஷனும் தான் மெயின் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் நிறைய ஆக்டிவிட்டீஸால் சப்போர்ட் பண்ணப்படுது. இதோட அல்டிமேட் எய்மு அச்சீவ் க்ரோத்து. ஸோ இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டியும் எதை சப்போர்ட் பண்ணுது, ப்ரொடக்ஷனையும் கன்சம்ஷனையும் தான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ இது எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸால் இன்ஃப்ளூயன்ஸும் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சில மேஜர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு என்னென்னு தெரியாதுல்ல, அதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைஸிங், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் அதர்ஸ். அடுத்து இந்த மேஜர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னா என்விரான்மெண்ட், ஹெல்த்து, எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், கவர்னன்ஸ், ரெகுலேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைஸ்மெண்ட், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசி, அதர்ஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது பூராமே மணி ரிலேட்டடாக வருது. டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங்கு, அட்வர்டைஸ்மெண்ட், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசிஸ். அடுத்து நான் மேஜர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்சர்ன் பேஸ் பண்ணி வருது. என்விரான்மெண்ட்டு, ஹெல்த்து, எஜுகேஷன்னு. இதில் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்ன்னு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு, கவர்னன்ஸ், ரெகுலேஷன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்து இன் அடிஷன் டு தீஸ் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் அதர் எக்கனாமிஸ் சச் அஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்,
immigration, foreign investment, foreign exchange earnings, etc. also influence the entire functioning of the economy. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷனுக்கும் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸில் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும். எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸில் இம்போர்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்குது, இமிக்ரேஷன் இருக்குது, ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் முதற்கொண்டு foreign investment, foreign exchange earnings, etc. also influence the entire functioning of the economy. ஸோ இதோட செகண்ட் டீட்டெயில் முடியுது. இதோட போதும், நமக்கு இதுக்கு அப்புறம் தேவையில்லை. இல்லை இதுக்கப்புறம் எழுதிக்கிறோன்னு நினச்சிங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங், நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன், நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட், லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம், இது வரைக்கும் எழுதினாலே போதுமானது. ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னா டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்டு, டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக வரும். அடுத்து சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட் அண்ட் மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ்ன்னு வரும். சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், மிக்ஸ்டு எக்கனாமின்னு வரும். அடுத்து ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் ஆக்டிவிட்டினா சின்ன ஸ்மால் அண்ட் லார்ஜ் எக்கனாமி. நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எக்கனாமி. நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷனில் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் எக்கனாமிக்ஸ். நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்டில் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் எக்கனாமி. லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம் வந்து லோ இன்கம், மிடில் இன்கம், ஹை இன்கம் எக்கனாமிக்ஸ்னு வரும். இப்போ இந்த 7 பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங், நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன், நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட், லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம்னு. அதில் நம்ம ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் 2 மார்க்கில் படிச்சிருந்தோம். சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் 3 டீட்டெயில் அப்படி போகும்ல, கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், மிக்ஸ்டு எக்கனாமி. அடுத்து ஆக்டிவிட்டீஸ்னால் 2, ஸ்மால் அண்ட் லார்ஜ் எக்கனாமி. நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கும் 2. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் 3rd டீட்டெயிலும் 4th டீட்டெயிலும் சேர்த்தே பார்க்க போகிறோம். ஏன்க்கா 3rd 4th சேர்த்தே பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசமையும் ஃபீச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், செக்குலரிசம், மிக்ஸ்டிசமையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள ஆன்சரை நம்ம பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 10 இருக்குது. அந்த டேப்லர் காலம் நம்ம பார்த்துருப்போம். 3 டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டிசம். ஃபஸ்ட்டு 3rd கொஸ்டினில் கேபிட்டலிசமையும் மிக்ஸ்டிசமையும் கேட்டிருக்காங்க. கேபிட்டலிசமும் சோஷியலிசமும் கேட்டிருக்காங்க நமக்கு ஃபஸ்ட் 3rd டீட்டெயிலில். அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம், செக்குலரிசம், மிக்ஸ்டிசம்னு கேட்டிருக்காங்க. செக்குலரிசம்னாலும் சோஷியலிசம்னு தான் அர்த்தம். ஸோ இந்த 2 டீட்டெயிலையும் நம்ம சேர்த்தே பார்த்தோம்னா இது ஒன்று படித்தோம்னா நம்ம 2 டீட்டெயிலுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேப்லர் காலத்தை 4ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபீச்சர்ஸு, கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டிசம். இப்போ ஓவராலாக நம்ம கண்ணை மூடிட்டு மீனிங்குன்னு பார்த்தோம்னா கேபிட்டலிசம்னா என்னது? அவங்க ப்ரைவேட்டாக ஆரம்பிக்கிறவங்க, அவங்க ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ரைவேட்னாலே அவங்க ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும்தான். ஸோ ப்ரைவேட்டுக்குள்ளே கவர்மெண்ட் என்ட்ரு ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரெகுலேஷன் மட்டும்தான். ப்ரைவேட்டில் வந்து எப்பயுமே சம்பளம் ஈக்குவலாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரைவேட்டுக்கு பார்த்திங்கன்னா சுதந்திரம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது சம்பளம் ஒழுங்காக கொடுக்கலனாலே ப்ரைவேட்டுக்குள்ளே ஒரு இன்இக்வாலிட்டின்றது இருக்கும். இப்போ இருக்க ப்ரைவேட்டுக்கு நீங்கள் மொத்தமாக ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்பானி கம்பெனி மாதிரி, ரிலையன்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். ரிலையன்ஸு, டிமார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவேட்டு, அவங்க ப்ராஃபிட்டுக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே கவர்மெண்ட் வராது. அவங்களுக்குள்ளே சம்பளம் மாற்றி தான். இப்போ அந்த டிமார்ட்டில் நிற்கிறவங்களுக்குலாம் ஒரு சம்பளம், பில்லு போடுறவங்களுக்குலாம் ஒரு சம்பளமும், அந்த மேனேஜர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஒரு சம்பளமும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லு போடுறவங்களுக்கு தான் வேலை அதிகம், மேனேஜர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வேலை கம்மி தான், ஆனால் சம்பளம் கூட கொடுப்பாங்க. அப்போ ஒரு இன்இக்வாலிட்டி வருதா? இது வந்து கேபிட்டலிஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக வச்சு படித்தோம்னா அவங்கள ரிலையன்ஸ் கம்பெனி, டிமார்ட் கம்பெனி எக்ஸாம்பிள் தான். நான் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சோஷியலிசம்னு பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் வேலையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி அப்படின்னு எக்ஸாம் வச்சு மொத்தத்துக்கு தான் எடுக்கிறாங்க. அதில் நமக்கு கிளார்க்கு கிரேடு பி, கிரேடு ஏ, கிரேடு பி, கிரேடு சின்னு பிரியுது. அப்போ அந்த கிரேடு ஏல இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே சம்பளம் தான். அதுக்குள்ளே அவங்களுக்கு மாற்ற சம்பளம் தான் கிடைக்காது, ஒரே சம்பளம் தான் இருக்கும். அப்போ அங்கே இன்இக்வாலிட்டி இருக்காது, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கும். அப்போ கவர்மெண்ட்னாலே அவங்க பப்ளிக்கு வேலை பார்க்குறவங்க. அப்போ பப்ளிக்கு வேலை பார்த்தா ப்ராஃபிட்டில் வேலை பார்க்கக்கூடாது.
சோஷியல் வெல்ஃபேரில் தான் அவங்க வேலை பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் கவர்மெண்ட்டு இது வந்து ப்ரைவேட்டு, அது பப்ளிக்கு, இது ப்ராஃபிட்டு, இது சோஷியல் வெல்ஃபேர். இங்கே கவர்மெண்ட் உள்ளே நுழையாது, இங்கே கவர்மெண்ட் உள்ளே வரும், அவ்வளோதான். இங்கே அன்ஈக்குவல் இருக்கும், அங்கே ஈக்குவல் தான் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் படிச்சிட்டோம்னாலே மிக்சடிசத்தை அப்படியே ரெண்டையும் ஒன்றா போட்டு எழுதிடலாம். மிக்சடிசம்னா ரெண்டையும் சேர்த்து நடத்துறது. இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமி பார்த்திங்கன்னா மிக்சடிசம் தான் ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓனர் யார்? ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்சடிசம்னே நம்ம அப்படியே படிப்போம். கேபிட்டலுக்கு ப்ரைவேட் ஓனர்ஷிப்பு, சோஷியலுக்கு பப்ளிக் ஓனர்ஷிப்பு, மிக்சடில் 2 பேரும் வந்துடுவாங்கன்னு சொன்னீங்க. அப்போ ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்த்து வந்துடும். அடுத்து இவங்க ஓனர் யாருன்னு பார்த்தாச்சு. அப்போ இவங்களோட மோட்டிவ் என்ன? நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுனால எக்கனாமிக் மோட்டிவ் என்ன? கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு, சோஷியலிசத்துக்கு சோஷியல் வெல்ஃபேர். அப்போ அங்கே என்ன வரும்? சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். சரி, ஓனர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, மோட்டிவ் என்னான்னு தெரிஞ்சிச்சு. சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம் என்ன, அதுக்கு இவங்க என்ன சொல்யூஷன் தராங்க. கேபிட்டலிசமில் நான் சொன்னேன் தெரியுமா, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே இருக்காதுன்னு சொல்லி. அதை இங்கே நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம், அவங்க ஃப்ரீயாக மார்க்கெட்டில் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம். ஸோ அந்த வேர்டை நம்ம நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் எழுத முடியாது, ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் தான் எழுதணும். சோஷியலிசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஸ்டேட்டுன்னு போடலாமே, ஏன் சென்ட்ரல்னு போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸ்டேட்டுன்னு போட முடியாது. ஏன் ஸ்டேட்டுன்னு போட முடியாது? நம்மளே சென்ட்ரல்கிட்ட கேட்டு தான் ஒரு முடிவை எடுப்போம். அப்போ சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் தான். அப்போ மிக்ஸ்டிசம் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். கவர்மெண்ட் ரோல், இங்கே கவர்மெண்ட் ரோல் எப்படி இருக்குது? இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி. இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லினா இந்த லைசன்ஸ் வாங்குறது, பெர்மிஷன் வாங்குறது, அந்த மாதிரி சின்ன இது தான். அவங்க உள்ளே நுழையிறதுக்கான பெர்மிஷன் மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்குமே தவிர அந்த கம்பெனிக்குள்ளே போய் நீ இந்த பொருளுக்கு இந்த ரேட் வெயின்லாம் கவர்மெண்ட் சொல்லாது. ஸோ இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி. சோஷியலிசமில் கம்ப்ளீட்டாக இன்வால்மெண்ட் ஆவாங்க. மொத்தமாகவே கவர்மெண்ட் மட்டும்தான் பார்க்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு லேடிஸ்க்கெலாம் ஃப்ரீ பஸ் விட்றாங்கல்ல, ஃப்ரீ பஸ் விடுறது கவர்மெண்ட் முடிவு தான். அப்போ ஜென்ஸுக்கு ரேட் வாங்குறது அவங்க முடிவு தான். அப்போ கம்ப்ளீட் இன்வால்மெண்ட்டே அந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். மிக்சடிசமில் லிமிட்டட் ரோலுன்னு ஏன் கொடுக்குறாங்க? ரெண்டையும் சேர்த்து எழுதுறாமல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லைட்டாக வருவாங்க, கவர்மெண்ட்டில் ஃபுல்லாக வருவாங்க. அப்போ மிக்சடிசமில் ரெண்டையும் கலந்து பார்த்தோம்னா நிறையாவும் வர முடியாது, கம்மியாகவும் வர முடியாது. அதனால லிமிட்டட் ரோலுன்னு போட்டிருக்காங்க. இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் அன்ஈக்குவல் அப்படின்னு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன். ப்ரைவேட்டில் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் சேலரி கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு அன்ஈக்குவல் இருக்கும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் வேறு பார்த்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா வேஜஸ் வேறு கொடுப்பாங்க. அப்போ அந்த அன்ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக சம்பளத்தில் இருந்தே தீரும். சோஷியலிசம் அப்படி கிடையாது. நமக்கு பரிச்சை வச்சு எடுப்பாங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு சோஷியலிசம்ன்றப்ப பப்ளிக்காக வேலை பார்க்குறப்போ ஒரு ஈக்குவல் தான் இருக்கணும். அதனால் அங்கே இன்கம் ஈக்குவலாக இருக்கும். மிக்சடிசமில் அன்ஈக்குவல் அண்ட் ஈக்குவல்னு போடலாம், ஆனால் அப்படி போட மாட்டாங்க. ஏன்னா இதில் அன்ஈக்குவலாக இருக்குது, அதில் ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஸ் அன்ஈக்குவலும் இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க மிக்சடிசமில். நேச்சர் ஆஃப் என்டர்பிரைஸ். அடுத்து இங்கே ப்ரைவேட் ஓனர்ஷிப்னா ப்ரைவேட் என்டர்பிரைஸ். சோஷியலிசமில் பப்ளிக்னாலும் அவங்க கவர்மெண்ட் தான் பார்க்குறாங்க, அதனால கவர்மெண்ட் என்டர்பிரைஸ். மிக்சடிசமில் என்ன வரும்? போத் ப்ரைவேட் அண்ட் ஸ்டேட் என்டர்பிரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் என்டர்பிரைஸ்ன்னு கூட போடலாம், ஆனால் கவர்மெண்ட்டுன்னு போட்டால் என்டர்பிரைஸ் போடக்கூடாது. போத் ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அண்ட் கவர்மெண்ட்டுன்னு போடலாம். இல்லை நாங்கள் அப்படியே எழுதிக்கிறோம்னா போத் ப்ரைவேட் அண்ட் ஸ்டேட் என்டர்பிரைஸ். எக்கனாமிக் ஃப்ரீடம் அடுத்த பாயிண்ட்டு. கேபிட்டலிசத்துக்கு கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ஃப்ரீடம் தரும்னா அந்த ஓனருக்கும் ஃப்ரீடம் தரும், ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் தருவாங்க. அதே சோஷியலிசம்லாம் அப்படி கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற ரூல்ஸை வந்து மீறி நம்மளால் பண்ண முடியாது. அப்போ அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம நினைக்கிறது ஒரு ஃப்ரீடம் நமக்கு குறையுதுன்னு நினைப்போம். ஸோ அதனால் லேக் ஆஃப் ஃப்ரீடம். மிக்சடிசம்னு பார்த்தோம்னா லிமிட்டட் ஃப்ரீடம். ஏன்னா இங்கே கம்ப்ளீட்டாக தராங்க, அங்கே கொஞ்சம் ஃப்ரீடம் கம்மியாகுது, அதனால் லிமிட்டட் ஃப்ரீடம். நம்ம முதலே பார்த்தோம் தெரியுமா, இங்கே இன்டர்னல் ரெகுலேஷன், அங்கே கம்ப்ளீட் இன்வால்மெண்ட்னா லிமிட்டட் ரோலுன்னு. அது மாதிரி இங்கே லிமிட்டட் ஃப்ரீடம். மேஜராக என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டலிசமில் இன்இக்வாலிட்டி. நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்த மாதிரி சம்பளம் ஏறக்குறையாக கொடுக்குற காரணத்தினால, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் காரணத்தினால இன்இக்வாலிட்டி தான் கேபிட்டலிசமில் பெரிய பிரச்சனை. சோஷியலிசம்னா இன்எஃபிஷியன்சினா
இது இன்இக்வாலிட்டினா அவங்களால கொடுக்க முடியும், ஆனால் அவங்க கொடுக்கல. ஸோ அங்கே ஒரு இன்இக்வாலிட்டி வருது. ஆனால் இங்கே இன்எஃபிஷியன்சினா கொடுக்கவே முடியலை. இப்போ ஒரு 10,000 சம்பளம், இன்னொருத்தருக்கு ஒரு 15,000 சம்பளம்னா 10,000 சம்பளத்துக்கே கொடுக்க முடியல. அந்த ரிசோர்ஸஸ் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ நம்ம இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கோம். நம்மளால் முடியாமல், இயலாண்மை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இன்எஃபிஷியன்சி. கொடுக்க முடியாமல் இருக்கும். இப்போ மிக்சடிசம்னு பார்த்தோம்னா இன்இக்வாலிட்டி அண்ட் இன்எஃபிஷியன்சின்னு ரெண்டுமே வந்துடும். இப்போ இந்த டேப்லர் காலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேப்லர் காலம். ஃபஸ்ட் லெசனில் கண்டிப்பாக கேட்பாங்கன்ற டீட்டெயிலில் இந்த டீட்டெயில் கண்டிப்பாக வரும். இது இல்லாத பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்ததே கிடையாது எக்கனாமிக்ஸில். ஸோ இந்த டீட்டெயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகாமல் புரிஞ்சு படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மனப்பாடம், அதாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மாற்றி எழுதிடுவீங்க. புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் மறக்காது. ஸோ இந்த டீட்டெயில் நம்ம படித்தோம்னா டீட்டெயிலில் 2 டீட்டெயில் கவர் பண்ணுவோம். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜர் மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம்னு சொல்லி 3 மார்க் கவர் பண்ணுவோம். 2 மார்க்கில் அதே மாதிரி நம்ம ஒரு 2 மார்க் கவர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு டேப்லர் காலம் படித்தா ஒரு 1 இங்கே 4 இங்கே 2ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 கிட்ட கவர் பண்ணுறோம். ஸோ ஒரு 7, 8 இது நம்ம ரொம்ப முக்கியமான டீட்டெயிலு. அதனால் இதை விட்டுறாமல் படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் திருப்பி கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அந்த டீட்டெயில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கேபிட்டலிசம்னா அவன் ப்ரைவேட்டு, அவனோட மோட்டிவ் ப்ராஃபிட்டு. சோஷியலிசம்னா அவன் பப்ளிக்கு, அவனோட மோட்டிவ் சோஷியல் வெல்ஃபேர். மிக்சடிசம்னா 2 பேரும் இருப்பாங்க, அப்போ அவங்க மோட்டிவ் எல்லாமே மிக்சடாகி தான் இருக்கும். மற்றபடி கவர்மெண்ட் நுழையாது, அன்இக்குவலாக இருக்கும். ப்ரைவேட் என்டர்பிரைஸு கம்ப்ளீட்டாக ஃப்ரீடமு. மேஜர் ப்ராப்ளம் இன்இக்வாலிட்டி. இங்கே கவர்மெண்ட் நுழையும், எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், ஆனால் லேக் ஆஃப் ஃப்ரீடம், இன்எஃபிஷியன்சி. அங்கே எல்லாமே 2 மிக்ஸ் பண்ணி எழுதுறது தான் மிக்சடிசம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் லெசனுக்கு இப்போ எல்லா கொஷினும் முடிஞ்சிச்சு.